தேவ பிள்ளையே, children of God, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு ஊழியம் செய்தாங்கல்ல. Jesus did 3.5 years ministry, isn't it? அப்ப பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் இருந்ததில்ல. From Old Testament till Malachi you would have read, isn't it? எல்லா தீர்க்க தரிசன புத்தகம் ஆதி ஆகமம் யாத்திராகமம் அங்கிருந்து எல்லாமே இருந்தது தானே. All the prophetic books as well as the Genesis, the Exodus, everything was there, isn't it? மல்கியாக்கு அப்புறம் 400 ஆண்டு இருண்ட காலம் இருந்து அதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து வருகிறாங்க. Children of God, after Malachi there was 400 years of darkness. Only after that Jesus Christ came. அவருக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் வருகிறாங்க வழியை செவ்வைப்படுத்த. And John the Baptist was born 6 months just before Jesus was born to prepare the way for the Lord. யோவான் ஸ்நானகனும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி தன்னுடைய ஊழியத்துல எதுக்கு வாக்குத்தத்தமே கொடுக்கல? பழைய ஏற்பாடு புத்தகம் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாதா? Children of God, why John the Baptist and Jesus Christ during his days of ministry, why did they not give any promises or they did not give the people any promised words? Why don't they know about Old Testament in those days? அவங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல இருந்து வாக்குத்தத்தம் கொடுக்க தெரியலையா? இல்ல யோவேல் புத்தகத்துல இருந்து கொடுக்க தெரியலையா? இல்ல மீகால இருந்து கொடுக்க தெரியலையா? இல்ல பழைய ஏற்பாடு புத்தகத்துல அவங்களுக்கு வாக்குத்தத்தம் தெரியாம அலைஞ்சாங்களா? Children of God, didn't they know the promises which were kept in book of Isaiah, in Joel and in Malachi or any prophetic books? They were not known about all these promises. Do you think like that? அது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதை பெற்று அவங்க என்ன செய்யல? அவங்க ஒழுங்கா வாழல. அதனால தான் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடு சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. 1 யோவான் 2வது அதிகாரத்துல 25வது வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். Children of God, all these promises were given to the people of Israel in those days, but they did not keep up the promise or they did not keep up the word. That is why Jesus cursed them. But in the New Testament, God gave us one good promise and one final promise, that is in 1 John chapter 2 verse 25 it is mentioned, and this is the promise that he made to us, and it is eternal life. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறது. 2 Corinthians chapter 1 verse 20 says, for all the promises of God find their yes in him, and that it is why it is through him that we utter our amen to God for his glory. தேவ பிள்ளையே, children of God, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் சபையை நியாய தீர்ப்பு செய்து பரலோக ராஜ்யம் கொண்டு போகிற வரைக்கும் தேவ பிள்ளையே முழு உலக அதாவது கிறிஸ்தவ சபைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். மாசம் மாசம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாளைக்கும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறதெல்லாம் வீடு காடு சாப்பாடு வஸ்திரம் காரு சுகமா எல்லாம் கடன் நீங்கிறது கண்ணீர் எல்லாம் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன். இந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே நான் 2 கொரிந்தியர் 1:20 சொன்னது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு ஆமென் என்று மாதம் மாதம் ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்தாயிற்று. அதை எடுத்துக்கொள்ள நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை அவருடைய வசனத்தை அவருடைய கற்பனையை கை கொண்டு அவர் கட்டளையிலே நடந்து. யோவான் 15வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமே ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு பிதாவினால் உண்டாயிருக்கும். அப்ப தேவ பிள்ளையே, நாம் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவோமையானால் இவைகள் எல்லாம் நமக்கு தேவன் கூட கொடுப்பாரே ஒழிய இதையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடாத யாருக்கும் இந்த வேத புத்தகத்தை இப்படி வச்சு கொண்டு போனாலும் சரி, இப்படி வச்சு கொண்டு போனாலும் சரி, எப்படி தலைமையில கொண்டு போனாலும் சரி, ஆமா கிறிஸ்துடைய வசனத்தை கை கொள்ளாத யாருக்கும் எந்த வாக்குத்தத்தம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்து கொடுக்க மாட்டாங்க. மாறாக அது அந்தி கிறிஸ்துடைய உபதேசம், அது பிசாசுடைய உபதேசம், அது பூமிக்குரிய உபதேசம். இதை கேட்கிற
ஆமா, எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரியவைகளை குறித்து பேச வரவில்லை. அவர் பரலோகத்துக்குரியவைகளை தான் பேசினாங்க, மனம் திரும்புதலை தான் பேசினாங்க, ஆமா, பாவ மன்னிப்பை குறித்து தான் பேசினாங்க. அதுக்காக தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தை என்ன செய்தாங்க? பாவ மன்னிப்புக்காக சிந்தினாங்களே ஒழிய இந்த பூமியில ஐஸ்வர்யனாய் மாறுவதற்கல்ல. எது ஐஸ்வர்யம்? ஆமா, நித்திய ஜீவனை பெறுவதுதான் ஐஸ்வர்யம். அதுதான் வேதனை இல்லாதது. தெய்வ பிள்ளையே, நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இதை கேட்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கசப்பா தான் இருக்கும். ஆனா இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நான் பேசினது அவ்வளவும் வேத வசனத்திலிருந்து பேசப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க? தன்னுடைய ஊழிய காலங்கள்ல தானும் பேசினாங்க. தன்னுடைய சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் யோவான் ஸ்நானகன் எல்லாரும் இதைத்தான் பேசினாங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபைகளோ எதை குறித்து பேசுகிறது? பூமிக்குரியவைகளை குறித்து பேசுகிறது. உலகத்தின் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு பிதாவினுடைய அன்பு இல்லைன்னு சொல்லி 1 யோவான் 2:15-16 சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் அழிந்து போக போது. தேவ பிள்ளையே, அநேக அந்திக்கிறிஸ்துகள் இன்றைக்கு பாலாக்கு அருவருப்பை போல சபைகளுக்குள்ள இருந்து அந்திக்கிறிஸ்துடைய சபை, ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. சொல்றாங்க இங்க வந்து, அதாவது என்ன அப்படின்னா பிசாசுடைய சபை, லூசிபருடைய சபை இங்க இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. லூசிபருடைய சபை ஒருவேளை இங்க ஒன்னு இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, அநேக அந்திக்கிறிஸ்துடைய சபை உலகத்தை குறித்து போதிக்கிற, உலக ஐஸ்வர்யத்தை போதித்து ஜனங்களிடத்தில் பணம் பறிக்கிற, ஆமா, இன்றைக்கு லௌகிகத்தை ஜனங்களுக்கு கொடுத்து ஏமாத்தி நித்திய ஜீவனை தூரப்படுத்தி பாதாளத்திற்கு வழி நடத்துகிற அநேக அந்தி கிறிஸ்துடைய சபைகள் இன்றைக்கு முழு உலகத்திலும் திரளா இந்த கடைசி நாட்களில் லவோதிக்கா சபையை போல் எழும்பி இருக்கிறது. அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, அதை கல்லர் குகையாய் மாட்டிக் கொண்டிருக்கிறீர்களே. நான் போதிக்காத உபதேசத்தை நீங்கள் இவ்வளவு துணிகாரமாய் இந்த உலகத்துக்குரியது நான் போதிக்கவே இல்லையே. உலக ஐஸ்வர்யத்தின் மேன்மை நான் போதிக்கலையே. நான் மனம் திரும்புதலை தான பேசுறேன். இதெல்லாம் எப்படிப்பா பேசுறீங்க? யாருப்பா பேச சொன்னா? நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? நான் பிதாவுக்கு ஊழியம் செய்தேன், பிதாவுடைய ஊழியத்தை செய்தேன். உங்களை எல்லாம் யாருக்கு ஊழியம் செய்றீங்க? யாருக்கு ஊழியம் செய்றீங்க? எதற்காக ஊழியம் செய்றீங்க? அதெல்லாம் தெரியணும்ல அப்படின்னு தேவன் என்ன செய்யறாங்க? நம்மிடத்துல கேட்கிறாங்க. ஜனங்கள் பாவம், அப்பாவி ஜனங்கள் இன்றைக்கு ஏமாந்து போகிறார்கள். அதனால தான் தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம், ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தி மூப்பரை சேருங்கள், குழந்தைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிறார்கள். சபையே, அவர் புறப்பட போகிறார். சபையை நீ ஆயத்தப்படு. முதல் நியாய தீர்ப்பு சபைக்கு, ரகசிய வருக சபைக்கு நியாய தீர்ப்பு. கைவிடப்படுகிறவர்கள் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். தப்ப முடியாது. இது பயங்காட்டுற மெசேஜ் கிடையாது. கர்த்தருக்குள்ள வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை போய் அடைவதற்கு இயேசு இந்த உலகத்தை எதை பிரசங்கிக்க வந்தாரோ அதைத்தான் அவருடைய சீஷர்கள் பிரசங்கிக்க வேண்டும். ஒருவன் குருவுக்கு மிஞ்சி சீசன் கிடையாது. குரு எப்படியோ அதே போல தன்னுடைய சீசனும் அதுல நிலைத்திருக்கணும். அப்பதான் தேவன் அவர்களை என்ன செய்வார்? அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். கேட்ட ஒவ்வொருவருக்கும் எல்லா வாக்கு தத்துவமும் உங்களுக்கு தான். வாழாதவங்களுக்கு வாக்கு தத்துவம் கிடையாது. சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான் வாக்கு தத்துவம். சரியா? இதான் இயேசுடைய உபதேசம், இதான் கிறிஸ்துடைய உபதேசம், இதான் பிதா சொல்லி கொடுத்தது. இதைத்தான் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில செஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் அதான் செஞ்சாங்க, சீஷர்கள் அதான் செய்தாங்க, வேற எதையும் செய்யல. இப்ப இது எல்லாம் அந்தி கிறிஸ்துடைய ஊழியம். உலக பிரமாரமான ஆசீர்வாதத்தை சொல்லிக்கொண்டு ஜனங்களை ஏமாத்துவது அந்தி கிறிஸ்துடைய உபதேச வேதத்தில் இருக்கு. பல பகுதியில் பேசி இருக்கிற தேவ பிள்ளையை கேட்கிற ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Children of God, Jesus was born, he endured, he died, and he rose again. But today he is giving the people till his judgment. He is preaching to the people one message, that is he is giving the people this Matthew chapter 6 verse 33. It is a monthly, daily, early promise, nothing other than this. You first seek the kingdom of God and righteousness, then everything that is given for the non-believers of the
world will be added and given to you. The worldly blessings, like Jesus is giving you the houses, the job opportunities, the cars, and he is getting your loan settled. All these are given for even the non-believers. It is added to you. But first of all, you have to seek the kingdom of God and his righteousness. That is what is mentioned in chapter 6, Matthew verse 33. And this is what God is telling in 2 Corinthians chapter 1:22. For all the promises of God find their yes in him. That is why it is through him that we utter amen for all his glory. When can we say amen? Not by carrying the Bible close towards our heart, chest, and carrying the Bible on the head, or carrying the Bible like people are watching us. When you carry the Bible, you will not receive the blessing. But instead, when you live by the word of God, when you keep up his commandments, his teachings, hear his whatever word he is giving through this Bible, you have to obey this. All the churches are now, they are following the preachings of Antichrist, the satanic preaching, the worldly preaching. But Jesus did not give all this. His only preaching was repentance of sin. He said, I do not belong to the world, so also you do not belong to the world. As it is mentioned in 1 John chapter 2 verse 15 and 16, whoever loves the world will not be a friend of God. You will be hated by God. That is what is mentioned in all this. You should not seek worldly pleasures. You should not seek worldly life. You should not store up wealth for you or treasures for you on this earth. Instead, seek eternal life. Seek the kingdom of God and righteousness. That is not painful or sorrowful. The word which I preach to you now may be very bitter to you. It is not pleasing to your ears. But this is what Jesus preached. This is what Jesus spoke to his apostles and disciples. This is what John the Baptist also preached. Innocent people, you are all cheated by the servants of God of today's church. Be watchful, be alert. That is why Jesus is mentioning again and again. He is telling, sanctify the church, sanctify the church. What God is prophesying in Joel chapter 2 verse 16 and 17. Gather the people, consecrate the fast, so call a solemn assembly, consecrate the congregation, assemble the elders, gather the children, even the nursing infants. Let the bridegroom leave his room and the bride is her chamber. This is what will happen in the rapture. The rapture is the judgment for the church. So you churches of today, be prepared to meet the Lord. You see that you will have great tribulations after this, which you cannot escape. A disciple, he cannot be greater than his master. If you want to be perfect like your master, you follow your master, that is Jesus Christ. This is what a life pleasing to God. Again and again, God is warning you. He is warning you. He is coming to judge you. But please be alert. Don't follow the teachings of Antichrist, which the preachers of today, the servants of today are preaching in the church. That the abomination of desolation is found in the churches of today. Someone might ask you, is there a Lucifer church today? It may be there or may not be there. But I will tell you 100%, there are so many churches of Antichrist today which preach the worldly blessings, which is not a teaching of Jesus Christ. Instead, you preach about the eternal life, which is the blessing that God will give you for his glory. Don't turn the people towards hell. Please be alert. This is the message given by God. You, whoever is listening, you repent and seek first the kingdom of God and righteousness, then all the blessings will add it to you. Whoever is listening, start praying and let us all escape the destruction. Be watchful and alert. This is a warning message from God the Heavenly Father. Amen.